வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? எம்டிஎன் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? மறுபடியும் ஆரம்பிச்சாரா? கிடையாது. ஐயா ஓ, இப்படி ஒருத்தர் அந்த வடக்கன் ஒருத்தர் இப்படிதான் போட்டுட்டு இருக்காரு. அத ஃபாலோ பண்றது. டீ கடை வச்சாரா? வெல்கம் டு எம்டி ஹேண்ட் டீ கடை. காஸ்டியூம் பாத்தியா? டீ போடுறதுக்கு எனக்கு தலை வலிக்குது. நான் போய் பட்டு இந்த ஒரே தடவை எனக்கா ப்ளீஸ். சரி, ஓகே. அருமையான டீ. நானே போட்டுக்கேன்டா. ஹேண்ட்மேட் நல்லா இருக்கா? சரி, ஃபர்ஸ்ட் இந்த கோட் லைட் விடுவோம். அவ்வளவுதான். இந்த டீ கடை போடுறதுக்காகவே நாங்க ஸ்பெஷலா சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருக்கோம். அதுக்கு தான் காட்டுறாதுனா ஜூம்ல தொங்குது. ரொம்ப செட்டப் வாங்கியிருக்கோம். இதெல்லாம் எனக்கு போடவே பிடிக்காது. நான் இந்த டீ கடைக்காக நான் பண்றேன். இங்க ஒரு பேட்மேன், இது எனக்கு ரொம்ப பிடிச்சதுடா. இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. வாங்கினதுல இது எனக்கு ரெகுலரா போலான்னு பாக்குறேன். அடுத்து பாரு, என்ன இது? ஒரு பவுன் 2 பவுன்ல செயின் போட்டு கேள்விப்பட்டிருக்கோம். என்னடா இது? எருவ மாட்டு கழுத்துல சங்கிலி மாட்டுற மாதிரி 8 கிலோல ஒரு செயின். இதான் நம்ம கெட்டப்பு. நம்ம டீ கடையை பொறுத்த வரைக்கும் எல்லா டீ கடையும் இருக்கிற மாதிரியான டீ கிடையாது. நார்த் இந்தியால இருந்து புதுசு புதுசா டீ இறக்க போறோம். ஓ, எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்க போறாரா? பில் கேட்ஸ்க்கே டீ போட்டு கொடுக்குறோம். அதான்டா என்னோட லட்சியம். நம்ம டீ கடையில மட்டும் ஸ்பெஷல் பால் டீ போட போறோம். கள்ளிப்பால். கள்ளிப்பால் டீ. அடிக்கடி டீ குடிச்சு வெட்டியா சுத்திட்டு இருக்க ஆண்களுக்காக கள்ளிப்பால் டீ. பாட்டி அடிச்சாலோ பலகன தொட்டியில. ஃபர்ஸ்ட் நம்ம டீ கடையில போட போற டீ என்னன்னா, இந்த உலகத்திலேயே பெஸ்ட் டீ தெரியுமா? மம்முட்டி. பாத்தியாடியே, இதுக்குதான் அப்பவே கள்ளிப்பால் ஊத்த சொன்னேன். கேவலம் எனக்கு. என்ன பேசுறாரு இவரு? அதான் ஃபேமிலி ஆடியன்ஸ் கவர் பண்ண முடியும். அவங்களுக்கே கடுப்பாமா. அப்பப்ப இதை குடிச்சாதான்டா ஒரு மாதிரியா இருக்கு. டீ கடை போடுற மாதிரி இல்ல, டீ குடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. டீ போடும்போது அப்படி ஸ்டைலா ஏதாவது பண்ணிக்கிட்டு தானே வச்சுக்கோங்க. இப்படி அதை ஆடிக்கணுமா, கஸ்டமர் வந்து பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி வேடிக்கை பார்க்க வருவாங்க. அப்படியே டீயை கொடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம ஃப்ரூட் சாய் செய்ய போறோம். ஃப்ரூட் சாய் செய்ய போறோம். என்ன நடக்குது? அவளோட எவ்வளவு சிலபஸ் மாத்திட்டாங்க. வா, யாரே மாத்துறாங்க. டேய், இங்க வர, நான் ஒத்துக்க மாட்டேன்டா. டேய், வர மாட்டேன்டா. டீயை போட்டுட்டாங்க. ஐயா, அற்புதமான பழங்கள். வாழைப்பழம். வாழைப்பழம். சரி, சப்போட்டா. இப்போ வந்துட்டு பழத்தை நான் கழுவிப்போம். வாழைப்பழத்தை நல்லா கழுவணும். டேய், டேய், அட காட்டுவாசி பல்களா. எல்லாம் ஊத்துற. எதுக்கு கழுவிட்டு இருக்காரு? அது என்ன தொலியோட போட போறாரு? குடிச்சு கழுவிக்கலாமா? சுத்தமா பண்றோம். உண்மையிலே அறிவில்லையா? இல்ல அறிவில்லாத மாதிரி நடிக்கிறானே தெரியல. அனைத்து ஃப்ரூட்ஸையும் ஃபர்ஸ்ட் கழுவிக்கணும். இது கூட ஓகே. எனக்கு ரொம்ப அதை ஏன் கழுவுனாருன்னு தெரியல. அதான் சுத்தமா பண்றாரு. அதையும் கழுவுவார் போல. இத கழுவுனாரு, கை கழுவுனாரா? அப்படியே சுத்திடுவாரா? ஐயா, வாயில விழுதா? இல்ல இல்ல. சரி, வாழைப்பழத்தை கசக்கி போடணுமா இல்ல அப்படியே போடணுமாடா? ஏதோ ஒண்ணு தூக்கி எதிரையாவது போட்டு முதல்ல ஒரு ஆள் டீ போடுவேனே. எந்த கன்றாவியா இருந்தாலும் குடிக்க தயாரா இருக்கீங்க. எனக்கு என்ன போட்டு தரேன். சப்போட்டா கட் பண்ணிக்கிறேன். சப்போட்டா பழம் தோலே உரிக்காம தான் போடுறாங்க அவங்க. சரி, வேற வழி இல்லாம நானும் போடுறேன். இப்ப நான் தோலை உரிச்சு போட்டு அப்புறம் அந்த டேஸ்ட் வெளியா என்ன பண்றது? அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருப்போம். யார் அவசியப்படுவது? பழத்தை வந்து பஞ்சாமிரம் மாதிரி ஆக்கி நல்லா கசக்கி போட்டுருந்தா வச்சுக்க, இங்க அழுத்த தேவையில்ல. மூஞ்சில தெரிஞ்சிட அவ்வளவுதானே. வேர்ல்டு ஃபேமஸ்ரா. நார்த் இந்தியால தான்டா குடிச்சிட்டு இருக்காங்க.
பேசாம மிக்ஸில போட்டு அரைச்சிட வேண்டியதானே டீயோட. அவர் அப்படியே தான் வெட்டி போட்டாரோ, அதான் இப்ப அவருக்கு செஞ்சு முடிச்ச பிறகு கேப்பீங்க பாருங்க, அடிச்சுட்டு கிடப்பீங்க டீக்கு. ஃப்ரூட் சாய்னா நம்ம கடையில போட்டா சத்தியமா எடுத்துருவாங்கடா. சரி, நிறைய கூட்டம் வரும்டா. இப்படி ஹவுஸ்ஃபுல் ஆயிடும். எனக்கு மழை சார் வேணும். ஏய் ஹெல்த்திடா அது. இந்த சென்டிமெண்ட்ட சொல்லியே இவன் எஸ்கேப் ஆகறான்டா. நல்லா வந்து நல்லா பத்த வைக்கலையே அடுப்ப. எல்லாம் வெளில போயிடும். ஐயோ பாக்கவே ஒரு மாதிரி இருக்கு. என்னம்மா அது? இதெல்லாம் இருக்குது. அடுத்து வந்துட்டு ஆப்பிள். கட் பண்றதே தெரியலடா. இது எதுக்கு? வெட்டிக்கிட்டு கட் பண்ணிப்போமா? டீ வந்து ஃபர்ஸ்ட் இது ஊறுதா? எல்லாம் வெளியில விழுற மாதிரியே இருக்கு. அது ஒரு தட்டுல தான் கீழே போயிடும். டீயோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நீங்க ஜூஸ் குடிக்கணும்னு நினைக்கிறவங்க கூட எல்லாம் பாத்திரம் மேலயும் கீழேயும் தான் ஊத்தி இருக்கு. இதை வந்து குடிக்கலாம். அதே சமயம் டீ குடிக்கணும்னு நினைக்கிறாங்களே அவங்களும் குடிக்கலாம். ஜூஸும் குடிக்கிறவங்க குடிக்கலாம். ரெண்டுமே வயித்துக்குள்ள போயிடும். என்ன சொல்ற பாஸ்? அற்புதமான கண்டுபிடிப்புடா. இது மாதிரி கண்டுபிடிப்பு தான் நார்த் இந்தியால பயங்கரமா பண்றாங்க. ஊர்ல இருக்காங்க. இது நம்ம ஊர்ல ஃபர்ஸ்ட் நாம தான் பண்றோம். இந்த ஊருக்கு நம்ம யாரும் காமிக்கிறோம். போதும்னு நினைக்கிறேன் நினைக்குமா? இந்த டீயை பார்க்கும் போதே வாயில எச்சி ஊறுறா. உங்களுக்கு எச்சி ஊர்ல எதுக்கு உனக்கு காரியத்துக்கு கண்ணாடி ஓ போட்டு வடிகட்டுறாரா? ஓ டீ தூளா? ஓகே. டீ கொதிக்க பால ஊத்துடி. வா சுட சுட வந்திருக்கடா டீ. கெட்ட பையன் சூடாவே போட்டு பழகி. அடுப்புல வச்சுட்டு சூடா வந்து அந்த கருமெல்லாம் வளர்க்குற மாதிரி இருக்கு. என்ன கர்ம சார்? பாத்திரம் அவ்வளவுதான். குர்மா. ஆனா இந்த செய்முறை எல்லாம் காரம் மாறி இருக்கு. கஸ்டமர் வர மாட்டாங்க. பிரதர் ஹீரோக்கு புதுசா? ஆமாங்க ஃபர்ஸ்ட் டைமா? ஆமா. இந்த கடையை பத்தி தெரியுமா? டேய் சுமாரா நீ உட்காரு. ஐயோ எனக்கு குமட்டும். நல்ல டீ போட்டா உங்களுக்கு குமட்டும்டா. அதே சும்மா ஒரு இட்லியை போட்டு அதுல குருமா ஊத்தி 4 ப்ளூபெரியை போட்டு விட்டு 500 ரூபாய்க்கு கொடுத்தா நல்லா தின்னீங்க. இது ஒரு குமட்டும். ஆமா. இந்த டீயோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதுல ஃப்ரூட்ஸ் எல்லாம் கலந்துருக்கோம்ல, இது எல்லாமே இம்போர்ட்டடு. இத வாங்கி மடக்கு குடிச்சீங்கன்னா வியாதி எல்லாம் படக்குன்னு போகும். இங்க பாருங்க, இது மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டின ஆப்பிள் தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஒண்ணும் இல்ல, இந்த ஸ்டிக்கரை பிரிச்சீங்கன்னா என்ன ஆகும்னா நான் வாந்தி வருது போல இருக்கு. இந்த டீயை குடிக்கிறவங்க கேன்சரே வராதுன்னு சில ஆய்வுகள் சொல்லிட்டு இருக்கான். கேன்சரை குணப்படுத்தும் நிரூபிச்சிருக்காங்க. அதனால இந்த டீயை கண்டிப்பா குடிச்சிருங்க, மறந்துடாதீங்க. நானே குடிப்பேன்னு தெரியல, பயமா இருக்கு. ஏதாவது ஒன்னும் ஆயிடாதுல, இருக்குதா ஆபத்து வராதுல. தெரியலையே. கொடூரமா செஞ்சிட்டு இருக்கோம். செத்துக்கிட்டு போயிட போறேன்டா. இந்த நீங்க பேப்பர்ல வந்து ஆக்சுவலி சொல்றேன். உங்களை விட்டுறா. தெரியுதுடா. சூப்பர் எம்டி ஹேண்ட். கூட நான் உன்னை விட்டது இல்லல்ல. என்ன கொடூரமா இருக்கு. ஐயோ டேய், பாக்குறதுக்கு எனக்கே பயங்கரமா இருக்குடா. குடிச்சு சொல்லுங்க. எவ்வளவு நேரம் தான் தேய்ச்சிக்கிட்டே இருக்காரு இவரு? இந்த வீடியோ ஃபுல்லா அதான் பண்ணுவாரா? தெரியலையே. இப்போ வந்துட்டு இதை வடிகட்டணும். அவன் வெட்டி குடிக்க போறா இருக்கும். ஏற்கனவே ஒரு டீ இருக்கு. ஐயோ ஸ்மெல்லே ஒரு மாதிரியா இல்ல? ஓவரா நாறுது. என்ன இது? மஞ்சள் தண்ணி ஊத்துற மாதிரி மஞ்சள் இருக்கு. ஓகே, இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. இதுல எக்ஸைட்மெண்ட் வரையா? எதுவும் எனக்கு பெருமையாக உள்ளது. ஐயோ மொத்தத்தையும் குடிக்காதப்பா, வயிற்ற கிட்ட காக்க போகுது. வயிற்ற கலக்கிட்டா தேவைதான். அவ்வளவுதான், ஜாலியா கடையை மூட வேண்டிய. சவுண்ட்லாம் கேக்குது. சீனி வேணா போட்டுக்குமா லைட்டா? ஒரு சக்கரை போடலையா? ஸ்மெல்லே ஒரு மாதிரியா இருக்காது. கர்ம அது என்னால விவரிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு எவ்வளவு இருக்கு. சீனி போட்ட போறது ஐயோ நல்லது. கொடூரமா இருக்கு. ஐயோ நானும் அந்த டேஸ்ட் என்னன்னு யூகிக்கலாம்னு பாக்குறேன், முடிய மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க குடிக்கிறீங்களா? லைட்டா குடிச்சு பாருங்க. என்ன குடிச்சு பாருங்க. கேமரா வச்சு டேஸ்ட் தெரிஞ்சு லைட்டா முடிச்சு. இருங்க பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிடல் இருக்கா? வாக்கிங் டிஸ்டன்ஸ். அப்ப வெச்சு தொலை. படமே இருக்குது. வயிறு ஒரு மாதிரி கொமட்டற மாதிரி இருக்குடா. வயிறு கொமட்டதா? ஒருவேளை கள்ளிப்பாடிங்க. இதை வந்துட்டு பூனை கூட கொடுத்துறாங்க. இது கொண்டு போச்சிருங்க. டேய்
புளிதோண்டி புதைங்கடா. நான் இதை பெஸ்ட் டீ நினைச்சேன்டா. இதை வந்து நார்த் இந்தியால எப்படிதான் செஞ்சு குடிக்கிறாங்கன்னே தெரியல. அவ்வளவு பால் வேஸ்டா போச்சேப்பா. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் ஃப்ரூட் சாய் வந்துட்டு சாப்பிட்டுருச்சு. விட மாட்டேன்டா. மறுபடியுமா? அடுத்து நான் பண்ண போற டீ என்னன்னா என்ன இது? பெப்சி டீயா? பெப்சி அது? பெப்சி டீ. அது பால்ல ஊத்துனா தெரிஞ்சிராது. நான் போடுறாங்க. குண்டான பார்த்தாலே கொமட்டுது. அது என்ன பாலா? என்னடா அள்ளி அள்ளி போடுற? டீல பெப்சி தெரிஞ்சிராதா? புரியலையே. என்னடா பாத்தாச்சும் ஆத்துற? இதையும் குடிக்கிறானுங்களா? அதையும் குடிக்கிறான்ல. எப்படிடா வாங்கி குடிக்கிறீங்க? இது மாதிரி புதுசு புதுசா பண்ணாதான் நம்ம ஃபீல்ட்ல நிக்க முடியும். சும்மா வந்து நார்மல் டீயை போட்டுட்டு இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது. ஆமா, நான் புதுசா போட்டாதான் நிறைய பேர் வந்து போறாங்க. கஸ்டமர் எல்லாம் செத்துருவாங்களா? அடுத்த பால் என்னடா பசுக்கு பசுன்னு கீழே வருவாங்க. ஐயோ அடி வாங்கி குடிச்சிடலாம். இந்த டீயை வச்சுதான் நாங்க வந்துட்டு பெப்சி டீ செய்வோம். என்ன இது? கொஞ்சமா செய்யலாம். ஏன் இப்படி வீண் பண்றீங்க? சரி விடு, இதை 2 நாளைக்கு வச்சுக்கலாம். அவர மாதிரியே போடுறாங்க. சக்கரையில போடு. ஏ அப்பா எவ்வளோ? இன்னொரு கரண்டி அவ்வளவுதான், சுகர் வந்துடும் இன்னைக்கு. கூடாது. சக்கரை அது வந்துடும். சுகர் பேஷண்ட் வச்சுக்கிட்டு ஜீனி போடுன்னு என்ன பண்றது? உண்மையாவே எனக்கு நல்லா டீ போட வருதுடா. பரவாயில்ல, டீ போடவும் கற்றுக்கிட்டாச்சு. இதுக்கப்புறம் இந்த உலகத்தில் வாழ்றதுக்கான எல்லா தகுதியும் எனக்கு இருக்குடா. இந்த பெப்சி டீயும் போட்டுட்டேன்னா நார்த் இந்தியாவிலையும் நான் வாழ்ந்துருவேன். இவனுங்க வந்து மொத்த டீலையும் ஊத்துறானுங்க. நம்ம அப்படி பண்ணோம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒரு கிளாஸ்ல மட்டும் ஊத்தி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பெப்சி லைட்டா குடிச்சு பார்ப்போம். நோ பாய்சன். அருமையா உள்ளது. நார்மலா இருக்குடா. ஏதாவது கெமிக்கல் இதுல ஏதாவது ஆயிரம் அடுத்த வீடியோ வருமா? எப்படி வயிற்ற கலக்கிருச்சுன்னா நிக்காம போயிடுச்சுன்னா நல்லா இருக்கா? அதான் மூச்சு அப்படிமா. என்ன கழுத மூத்திர மாதிரி இருக்கு? அதை மட்டும் வேற ஏதாவது காப்பி இருக்குங்களா? கடிச்சு வச்சுக்கலாம். நீங்க செய்யலையா? நல்லதான். என்ன திட்டு திட்டாத செஞ்சு கடையை வச்சிருக்காங்க. ஏதாவது புதுசா கடையை போட்டு வாழ்க்கையில முன்னு கொண்டு தான் பார்த்தா கொண்டு வாங்க போலயே. ராம்சாமி, நான் உனக்கு என்ன பாத்துறாம பண்ண முடியல. ஒரு மாதிரியா இருக்கா. ஃப்ரூட்ஸ் ஆக்சுவலி ஒரு கேவலமான டீ தான்டா. ஆனா இது அதை விட மோசமா இருக்கா. சாக மாட்டேன்னு நினைக்கிறேன். சரி போதும்டா, இந்த டீயும் கேன்சல்டு. அடுத்து வந்துட்டு விடமாட்டாரு போலியே. எனர்ஜி கூட இல்லடா. சில மாதங்களுக்கு அப்புறம் ரஷ்ட ஆரம்பிக்கிறேன்டா. அவ்வளவுதானா? கடைசியா செய்ய போற டீ வந்துட்டு என்னோட ஃபேவரட் டீ, ரசகுல்லா டீ. சொல்லும் போது எனக்கு ஒண்ணு சும்மா சாப்பிட்டு பார்க்கலாமா? ரசகுல்லாவா? ஐயோ, ரசகுல்லா முட்டை போட்டீங்களே தவிர ரொம்ப இனிப்பா இருக்குடா. ரசகுல்லா சுகர் வந்தா அப்படிதான். அப்படி போட்டோம்னு வச்சுங்க. மிதக்குன்னு பார்த்தா கீழே போயிட்டா. அப்படி போடு. நான் அதை சொல்லல. அவங்க வீடியோல மட்டும் அழகா மிதக்குச்சு. இந்த ரசகுல்லா ஓ, அது ஜீரோ அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். ரசகுல்லா போட்டு குடுக்குறோம் அப்படின்னு சும்மா பேருக்கு தான் கொடுக்குறாங்க போல. அதாங்க இப்படி குடிச்சா அதை போட்டு கலக்க வேண்டியதுதானே? இதுல என்ன தெரியும்? டீ சூப்பரா இருக்கு. ஆனா ரசகுல்லா போட்டதுனால எந்த மாற்றமும் நடக்கல. வெறுங்கிய குடிச்சாலும் நல்லா இருக்கு. ரசகுல்லாவை எடுப்போம். கீழே நினைச்சு ரசகுல்லாவை அழகா நினைச்சு சாப்பிடும். ஓகே, இது ஓரளவு சக்ஸஸ் ஆகிருக்கு. அப்போ வந்துட்டு நம்ம டீ கடையில் வந்து இதை வந்து
ஒரு ஸ்பெஷல் டீயா நம்ம வந்து அறிவிச்சிடலாம். ஏன்னா அது இனிப்பு தானே, அதனால ஒன்றாவது. அதுவும் ஒரு பால் இது தானே. மற்றபடி அந்த ஃப்ரூட் சாயாவையும் அந்த பெப்சி சாயாவையும் ஊற்றி மூட வேண்டியதான். அதை போட்டால் உயிருக்கு தான் ஆபத்து வரும் போல. ஓகே, அவ்வளோதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். திரும்பியுமா லைக்கே போட்டு போங்கண்ணே, லைக்கே போட்டு போங்கண்ணே, பாவண்ணே, லைக் போட்டு போங்க, போங்க, லைக் போங்கண்ணே, லைக் போட்டு போங்க, போங்க. ஐயா இது என்ன, இது பார்த்தாலே குடிக்கணும்னு தோணாது. இவர் அது செஞ்சு வேற அது மிதக்கும் போது பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு. கொமட்டிக்கிட்டு வந்துச்சு எனக்கு அதை பார்க்க. எனக்கு டக்குன்னு அந்த சாக்கடைக்குள்ள விட்டு எடுத்து மாதிரி இருக்கு. வேற எங்கேயும் செப்டிக் ஞாபகம் வந்துச்சு. அப்படிதான் இருந்தது. அதாவது அதெல்லாம் ஏதாவது ஆச்சு, ஏதாவது வயிற்று கீத்த கலக்கிச்சுன்னா என்ன இது ஏதாவது பண்ணி ஃபுட் பாய்சன். இப்போ அதான் நார்மலா நம்ம சாப்பாடு ஏதாவது சாப்பிட்டு, இப்போ மீன் குழம்பு சிக்கன் குழம்பு சாப்பிட்டாலே சில டைம் ஒத்துக்காது, அதுவே வயிற்ற கலக்கிறோம். இதெல்லாம் போட்டு சாப்பிட்டோம்னா இது நிக்காம போச்சுன்னா என்ன பண்றது? ஆமா, இது அந்த ஃப்ரூட் இது வந்து ஓகே, அது கூட இந்த மில்க் ஷேக் எல்லாம் குடிப்பாங்க. மில்க் ஷேக் அது குடிக்கலாம்ப்பா, டீயா போட்டு பண்றாங்க. சரி, டீயோட ஓகே, அதையும் குடிக்க முடியலன்ட்டாரு அவரு. எனக்கு அப்படியே ரசகுல்லான்றது ஓகே, பெப்சி அது வேற மாதிரி ஆயிடாது. அதான் ஏதோ இது இதாயிரும் ஒரு மாதிரி. தெரியல, அது அவனெல்லாம் சும்மா ஏதோ குடுக்கறாங்கன்னு குடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஏதோ புதுசா கண்டுபிடிச்சி இப்ப எல்லாரும் அந்த புதுசா நோக்கி தான் போறாங்க. இதுக்கு மேல ஒண்ணு வருமா, இதுதான் வருமா, அந்த மோமோஸ்ங்கிறாங்கல்ல. நானும் மோமோஸ்னா வித்தியாசமா இருக்கும்னு நினைச்சேன். ஏண்டா அது கொல்கட்டைய பிடிச்சிக்கின்ற இதுல அந்த நார்த் இந்தியன் ஒருத்தர் நாக்க நீட்டிக்கிட்டு பால் அதை ஊத்திட்டு இருந்தாரு. கருமும் அதையும் குடிக்கிறீங்க எல்லாரும். அவரு பயங்கர ஃபேமஸ் ஆனவருப்பா, நானே பாத்துருக்கேன். ஒரு எச்சு துப்பி கொடுப்பாரு. அதான் ஒருத்தவங்க வந்து இந்த தொப்பி சாமியாரா என்ன ஒருத்தவங்க, அது அவங்க இது பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க குடிச்ச கிளாஸ்ல இருந்து அது மிச்சம் இருக்கிற டீயை எடுத்து குடிக்கிறாங்க. அதுவே பண்றாங்க, இதை பண்ண மாட்டேன். நம்ம ஊர்ல இருக்குதுங்க அந்த மாதிரி. அதனால நம்ம அவங்கள சொல்ல முடியாது. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்